மெல்ல சாகும் தமிழ் என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், மெல்ல சாகிறது இயற்கை உணவுகளும். மனிதர் எங்கே போய்கொண்டிருக்கான் என்று பாருங்கள். அப்பிள் இன்று இந்திய சந்தையை வியாபித்து நின்றாலும், சில ஆலயங்களிலே அது பிரசாதமாக இருந்தாலும், அந்த பழம் உடலுக்கு நல்லதா என்றால் இல்லை. இறைவன் சில விஷயங்களை மிக அழகாகவும் தெளிவாகவும் செய்திருக்கிறான். குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள், பாலை நிலத்தில் வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கேற்ப படைத்திருக்கிறான். தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது. அது உடலுக்கு குளிர்ச்சி. அங்கு வாழும் அரிசி முதல் பயறு வரை உடலுக்கு ஏற்றது. அரேபிய பேரிச்சம்பளம் அந்தந்த சூழலுக்கு ஏற்றது. ஒட்டகங்கள் அங்கு தாக்கு பிடிக்கப்பட்டிருப்பது போல அங்கு வாழும் மனிதருக்கு அந்தந்த கனிகள் அமைந்திருக்கின்றது. அப்புள் உடலுக்கு சூடு கொடுக்கும் பழம். குளிர் பிரதேசத்தில் அது விளையும் குளிர் பிரதேச மக்களுக்கான பழம் அது. மாபலா வாழை என தனக்கு சரியான பழத்தை இப்பூமி விளைவித்திருக்கிறது. இங்கு வெள்ளையன் வரும் வரை எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கூளாரை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இருக்கவில்லை. வெள்ளையன் மிளகை தேடி வந்தான். வந்தவன் முளையை வாங்கிவிட்டு சத்தற்றதுமான நல்ல ஆகாரமற்றதுமான மிளகாய் வத்தல் விட்டு சென்றான். அது தென் அமெரிக்காவில் இருந்து வந்தது. தக்காளியும் உருளைக்கிழங்கும் அப்படித்தான் வந்தது. புகையிலையும் அது பணப்பயிர், அதுவும் அப்படித்தான் வந்தது. இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு பயன்படுத்தும் முறையே இருந்தது. உண்டபின் வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தயாரிக்கும் பழக்கம் இருந்தது. வெள்ளையன் சமையலுக்கு வெற்றிலை கொடுத்தான், வெத்தில பாக்கை கொடுத்தான், மிளகை அவன் கொண்டு சென்றான். கருப்பட்டியும் வெல்லமும் இங்கு இனிப்புக்கான பொருளாக இருந்தது. அதில் சீனியை திணித்தான். கருப்பட்டி சந்தை மெல்ல மெல்ல சுருங்கியது. கல்லிருந்த இடத்தை தன்னாட்டு வைனாலும் பிஸ்கி பொட்கா என்று எதெல்லாமோ கொண்டு வந்து நிரப்பினான். தேங்காய் இருந்த இடத்தை என்னெல்லாமோ செய்து ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அளவுக்கு வந்து விட்டது. மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிர் என்றிருந்த நம் தமிழர் உணவில் புகையிலை, சீனி, மிளகாய் என எது இல்லாமல் திணித்தான் இந்த வெள்ளக்காரன். நோய்கள் பெருகினது. அப்பிளை அப்படித்தான் இங்கு பயிரிட்டான். அப்பிள் மட்டுமா கொண்டு வந்தான். கேரட், பீட்ரூட், இன்னும் பல குளிர் விளையக்கூடிய பல பயிர்களை கொண்டு வந்தான். அது அவனுக்கு சரி. ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவை ஏன்? அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றுகின்றன. அத்தோடு விட்டான அவன் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கினது. விளைவு தமிழருக்கு சப்பாத்தியும் புரோட்டாவும் அறிமுகமானது. சப்பாத்தியை கொடுத்தானே என்று அதை உண்ணும் உணவு முறையை சொல்லவில்லை. சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத உணவு. அது அதில் அதிக உஷ்ணம் ஏற்படும். அரேபியர் அதை தயிரோடு உண்பர். வட இந்தியர் நெய்யோடு உண்பர். தமிழன் அதை உண்ண தெரியாமல் உண்கின்றார். நோய் பெருகி கொண்டு போகின்றது. அதாவது சூடான பூமியில் சூடு கொடுக்கும் உணவினை உண்டு நாமே நம்மை கெடுத்துக் கொள்கின்றோம். வெள்ளையனின் குளிர் நாட்டில் அரிசி, கஞ்சி, பணங்கள்லாம் குடிக்க சொல்லுங்கள். அவன் குடிப்பானா? குடித்தால் என்ன ஆகுன்னு அவனுக்கு தெரியும். அவன் தன் சமூகத்தை காத்துக் கொண்டிருக்கிறான். உஷ்ணத்தால் ஏற்படும் நோக்கி விஞ்ஞானம் காரணம் சொல்லாது. இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய் குளியல் தொன்று தொட்டி இருந்து வந்தது. நெய்யும் இன்னும் பலவும் இருந்தது. எல்லாம் பழமைத்தனம் என எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டார்கள். இன்று எண்ணெய் கலப்படம். இப்போதுள்ள தலைமுறை டால்டா நெய் என்றும் டால்டாவை நெய் என்றும் கலப்பட எண்ணெய் சுத்தமான எண்ணெய் என்றும் அறிகின்றனர். பரிதாபமாக இருக்கின்றது. காரணம், அவற்றுக்கு உண்மையான பொருளும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை. அவை என்ன செய்யும்? எண்ணெயில் கலப்படம், உணவுப் பொருளில் கலப்படம், இவை எல்லாம் இன்று ருசியில்லா உணவாக மாறிவிட்டது. ஆரோக்கியம் இல்லாத உணவை கொடுத்து விட்டன. நெய்யும் பாலும் வெண்ணையும் போலி என அரசே சொல்லும் நிலை என்றால் தனியார் நிலையங்கள் எப்படி இருக்கும்? எதை தின்று, எதையோ குடித்து, எதையோ புகைத்து, எதை மன்று எல்லா நோய்களை எல்லாம் தனக்குள்ளே இழந்து விட்டான் தமிழர். எதை உண்டாலும் கசப்பாய் முடிப்பது உலகளவிய உணவு முறையாக இருக்கின்றது. சீனாவில் தே எனும் கசப்பு உணப்பானத்தை அருந்துவார்கள். ஆப்பிரிக்காவில் அரேபியர்கள் காப்பி இருந்தது. தமிழனுக்கு வேப்பம்பு, துபியலும் பாகற்காயும் அன்றாட சமையலில் இருந்தது. பாகம் என்றால் சமையல். அதில் இருக்க வேண்டியது பாகற்காயானது. புரிகிறதா? இவை முறையாக இருந்தவரை சர்க்கரை நோய் இருக்கவில்லை. பாலில் காப்பி, டீ, சீனி என வெள்ளையன் ஏற்படுத்திய வியாபார தந்திரம் இன்று நம் வாழ்வில் அங்கமாக மாறிவிட்டது. காப்பியும் டீயும் பருகியே தீர வேண்டும் அல்ல, அவை இன்றியும் வாழ முடியும். அதுபோக பேக்கரிகள் வந்து நிரம்பி இருக்கின்றன. விஷம் அவைகள். இவை பெருக பெருக மருத்துவமனைகளும் பெறுகின்றன. இச்சமூகம் எவ்வளவு நல்ல விஷயங்களை நாகரிகம் என்று இழந்து சீழ் பிடித்த சமூகமாக மாறிவிட்டது என நினைக்கும் பொழுது பரிதாபமாக இருக்கின்றது. ஏகப்பட்ட விஷயங்களை இழந்து விட்டோம். ஆனால் இதையெல்லாம் இழந்தோம் என்பதை ஆலயங்களிலும் இந்த நாட்டின் பாரம்பரிய பண்டிகை மற்றும் சடங்குகளிலும் காணலாம். தெய்வங்களுக்கு பாரம்பரிய படைக்கப்படும் பழம், பானம் எல்லாமே உடலுக்கு நல்லவே. துளசி போல அருமருந்து இல்லை. அங்கு பயன்படும் எலும்பிக்கை முதல் எள் வரை எல்லாமே நன்மை கொடுப்பவை. தாம்பூலத்தட்டில் காணப்படும் வெற்றிலை முதல் எல்லாமே ஆரோக்கியம். தேர்களில் தெய்வங்களுக்கு வீசப்படும் மிளகும் உப்பும் உடலுக்கு எக்காலமும் நன்மையே. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்றால் நம் மரபு வழி உணவினை பாருங்கள். நைவேத்தியம் எனப்படும் உணவு முறையை தயாரிக்கப்படுமானால் அதை விட ஆரோக்கியமான உணவு வேறில்லை. அசைவத்தில் கூட கிராம ஆலயங்களை கவனிக்கலாம். ஆடும் சேவலும் இருந்தால் அங்கு பலியிட வேண்டும், எப்படி சமைக்கப்பட வேண்டும் என்ற விதிகள் உண்டு. அதன்படி உண்டால் அவைகள் ஆரோக்கியமே. பிராய்லர் கோழியினை அங்கு வெட்டுவதில்லை. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்தல் உஷ்ணம் வராது. அதிகாலை சேவலோடு எழுவதும் அந்தியில் பறவைகள் ஓயும் போல தூக்கத்தை தழுவதும் நோக்கி இடம் கொடாது.
மலை மேல் ஏறி தெய்வத்தை வணங்குவதும் குளிராறுகளில் குளிப்பதும் ஆரோக்கியமே. மாதம் இருமுறை இருக்கும் விரதம் உடலை வலுப்படுத்தும். இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. அவையெல்லாம் இழந்ததன் விளைவு நீரிழிவு முதல் ஏகப்பட்ட நோய் ஒரு புறம், கருத்திருப்பு சிக்கல், சிசேரியன் என இன்னொரு பக்கம். மிக மோசமான சிக்கல்களுக்கு செல்கிறது இந்த சமூகம். பழமையினை மீட்டெடுத்து நல்வாழ்வு வாழ இந்து மதம் நம் முன்னோர்கள் நலமான பலமான வாழ்வினை ரகசியமாக அங்குதான் புதைந்திருக்கின்றது. அதை மீட்டெழுப்பீர்களானால் நல்வாழ்வு கிட்டும். மாறாக அதையெல்லாம் பழமையென ஒதுக்குவீர்களாயின் டாக்டரும் மருந்து கடைக்காரனுமே உங்களுக்கு தெய்வமாக மாறுவான். அப்படி ஒரு பலவீனமான சமூகம் நம் நாடு உருவாக வேண்டும் என வெள்ளையன் ஆசைப்பட்ட விளைவுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தன் மருந்து மற்றும் மருத்துவத்தின் வேட்டை காடாக்கும் என்பது அக்காலத்தில் இருந்தே ஒரு கணக்கு. அது மிளகை திருடி வெற்றலை கொட்டுவதில் தொடங்கி இன்றைய KFC வரை தொடர்கிறது. நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்தால் தவிர நம் ஆரோக்கியத்தை திருப்ப முடியாது. என்று இதை சமூகம் உணர்ந்தோ அன்று இங்கு நல்ல ஆரோக்கியம் திரும்பும். ஆம், மாறாக கண்டதையும் உண்டுவிட்டு தெரு தெருவாக கடற்கரை நடந்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நடக்க வேண்டியது வயல் வரப்புகளை நோக்கியே. அறிவோம், செயல்பட